ஹலோ கைஸ், இந்த வாரத்துக்கான நாமினேஷன் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ப்ரோமோ ஒன்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் வந்து 5 பேர் கொண்ட பட்டியல் மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. பட் 5 பேர் மட்டும் தானா நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. இன்னும் சிலர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதே போல் என்ன ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக நேற்றுக்கு தான் ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வச்சிருந்தாப்புல. அதாவது எல்லாருமே ஓப்பனாக நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ்லாம் வந்து பண்ணுறீங்க, யாரை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி 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 அப்படின்னு சொல்லி அன்பு கேங்கில் இருக்கவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க, அன்பு கேங்கில் இல்லாத ஆட்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உல்டாவாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய அன்பு கேங் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய அன்பு கேங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க, டாக்ஸி கேங் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு கேங் சேர்ந்துக்கிட்டு பார்வதி தான் எல்லாத்துக்கும் காரணம், அவங்க தான் எல்லா டிஸ்கஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தலைமையெல்லாம் வந்து காக்குறாங்க, ஸோ இவங்களை எவிக் பண்ணும், இவங்களை வந்து நாமினேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல் டாக்ஸி கேங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கனி அவர்கள் தான் ராஜமாதா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபரி, விக்ரம், எப்ஜே இவங்கெல்லாம் வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வாரமாக வந்து பார்க்கப்படுகிறது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் ஓப்பன் நாமினேஷன் வந்து வச்சுருந்தாங்க, அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் எல்லாருமே நாமினேஷனில் வந்துடணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக வந்திருந்தாங்க. அதில் 2 பேர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சது. ஒன்று வந்து வினோத், 2வது வந்து கமருதீன். ஓகே, ஸோ மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷனில் வந்துட்டாங்க. அதே போல் எப்ஜே அவர்கள் தலைவராக இருந்ததுனால அவரை வந்து நாமினேட் பண்ண முடியல. ஸோ இதனால் நல்ல டிஸ்கஷன் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் க்ளோஸ்டு நாமினேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால அனல் பறந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படின்னா கனி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் நாமினேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களையும் பார்வதி அவர்களையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக வந்து சாண்ட்ராவுக்கு என்ன காரணங்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக அவங்க பயன்படுத்திக்கல, அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பிளேவே அவங்களால வந்து புரிஞ்சிக்கவே முடியல, பிக் பாஸ் வந்து அவமானப்படுத்துகிறாங்க, கண்டஸ்டண்ட்டை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கனி அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா, ராஜமாதா கனி அவர்கள் சாண்ட்ரா அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வதி அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துறாங்க, இந்த ஆட்டத்தெல்லாம் எதுக்குப்பா வச்சுட்டு இருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து 50 நாள் நீங்கள் எப்படிங்க கடந்து வச்சிருக்கீங்க, தயவு செய்து வெளியே அனுப்புங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தேவையே இல்லை, எங்களுக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி கனி அவர்கள் சில ரீசன்ஸை வந்து சொல்லி பார்வதி அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் வினோத் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. சரியான வேலிடான ஒரு ரீசன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது ஹஸ்பண்ட் வேறு ஒய்ஃப் வேறு அப்படின்னு சொல்லி நாங்கள் தனித்தனியாக தான் விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்திட்டு, ஆனால் 2 பேருக்குள்ளேயும் விட்டு கொடுக்காத ஒரு பிம்பத்தை வந்து அவங்களுக்குள்ளே அவங்களே அமைச்சிக்கிட்டு, ஆனால் விட்டு கொடுக்காம ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்கள் ஒரு சரியான ஒரு போடை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அரோரா சிங்க்லர். ஸோ அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் வெளியே அவுட் சைடில் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க யார் என்ன அப்படின்றதெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ளே அந்த கேமை வந்து ப்ளே பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப சின்ன ரொம்ப மினிமலாகவே இருந்தாலும் கூட அது ரொம்ப மோர் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸாக இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே 100% மேட்ச் ஆகும். நம்ம ஆடியன்ஸாக இருந்து என்ன பார்க்குறோமோ, ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அப்பண்டமாக போட்டு ஒட்டிப்பாங்க இந்த அரோரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த விதத்தில் அவங்க சாண்ட்ரா மற்றும் பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நாமினேட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரஜன் அவர்கள் வந்து சாண்ட்ராவை ஓவர் ஷேடோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது ஒன்று. 2வது சாண்ட்ரா அவர்கள் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்களோ, இன்னும் அந்த கேம் பிளே வந்து கொஞ்சம் குறைச்சி வந்து பண்ணுறாங்களோ, அதே போல் பிரச்சனை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு விளையாட்டை வந்து விளையாடுறாங்களோ, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ அதனால் பிரஜன் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போனால் நல்லாயிருக்கும், அப்போ தான் சாண்ட்ராவோடைய முழு விஷயமும் வந்து வெளியே வரும், அவங்களுடைய கேம் பிளேவை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் என்னால் பார்க்க முடியாது, ஸோ அதனால் தனித்தனியாக இருந்தால் தான் பார்க்க முடியும், அதனால் தயவுசெய்து பிரிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க. 2 பேரில் ஒரு ஆள், அதுவும் குறிப்பாக பிரஜன் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து சூப்பராக கேம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த கேமை நான் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆவலாக வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 4வது வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் மற்றும் அமித் அவர்கள். ஓகே, ஸோ யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி அன்பிளசண்ட்டாக வந்திருக்காங்க.
சடனாக அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரியாக்ஷனே பண்ண தேவையில்லாத ஒரு விஷயமா வந்து இருக்கும். பட் சடனாக வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஓவர் ரியாக்ஷன்ஸாக வந்து இருக்கும். ஸோ ரொம்ப அன்பிளசண்ட்டாக வந்திருக்காங்க. இந்த வீடையே ஒரு மாதிரி அன்பிளசண்ட்டாக தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கான்சியஸாகவே பெருசாக இல்லாத மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சில ரீசன்ஸை சொல்லி திவ்யா அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திவ்யாவுக்கு இன்னும் கூட நிறைய சொல்லலாம். ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து பண்ணது, திவ்யா அவர்கள் வந்து பண்ணது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்திருக்கலாம், சொல்லவும் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்த வியானா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா அவர்களுக்கு வந்து ஒரு ரீசன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஞ்ச டேப்பர் கார்டு மாதிரி, எப்படி தேஞ்ச டேப்பர் கார்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னதையே திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்களே தவிர கேமை வந்து பெருசாக ஒழுங்காக விளையாடலை. ஸோ அதனால் நான் திவ்யாவை வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வியானா அவர்கள் வந்து திவ்யாவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வியானா பொண்ணுங்க என்னமா தைரியம் தெரியுமா? எஃப்ஜே எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்றது தெரியும். ஆல்ரெடி ஒரு லவ்வில் இருந்தாங்க அப்படின்றதும் தெரியும். என்னெல்லாம் அந்த பெட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட இவங்களுக்கு வந்து தெரியும். ஆனாலும் எஃப்ஜே அவர்களுக்கு ஒரு ரூட்டை விட்டு கண்ணுக்கு சைகை காமிச்சு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்தா சபரி வீக் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பாரு மேலே பயங்கரமான ஒரு கோவத்துலேருந்து இருக்காப்புல. அவர் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து பாரு மேலே மட்டும்தான் வந்து இருக்காப்புல. அதுவும் இந்த வாரம் ரொம்ப அழகான ஒரு வாரமாக பார்வதிக்கு அமைஞ்சதுனால பார்வதியை போட்டு பொழந்து எடுத்துடணும், அந்த பொண்ணை நாமினேஷனில் கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக வந்து இருக்காப்புல நம்மளுடைய சபரநாதன். கண்டிப்பாக எஃப்ஜே அவர்களும் அதுதான் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அதுதான் மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து படுத்துகிறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு கேமை வந்து ப்ளே பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பறிக்கிற மாதிரி எந்த ஆயிடுச்சு அப்படின்ற சில ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பிரஜன் அவர்கள் வந்து கனி அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்துவமாக எந்த கேமும் விளையாடல, சும்மா ஆக்கி போட்டு சாப்பாடை போட்டு ராஜமாதா அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி எல்லாருடைய குட் புக்ஸில் இருந்து நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதா இவங்களுடைய வேலையாகவே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் ஆகாது, இதில் வேறு நாமினேஷன் ப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால இவங்க வந்து நிஜமாகவே ராஜமாதா மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்வதற்காக சில வேலைகளை பார்த்தாங்க. இதுக்கப்புறம் பருப்பு வைக்காது, ஏன்னா நாங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் அவங்கள கண்டிப்பாக நாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்தா திவ்யா, பாரு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா, பிரஜன் இவங்கெல்லாம் யாரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க? அஃப்கோர்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ரம்யா அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு கால்குலேஷன் வந்து இருக்குது. எப்படிப்பட்ட கால்குலேஷன் அப்படின்னா, நம்மலாம் கண்டிப்பாக நாமினேஷனில் வருவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து எவிக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, உள்ளரவே இருக்கணும் அப்படின்னா டம்மி பீஸுங்களை உள்ளர கொண்டு வரணும், அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போகணும், நம்ம வந்து சேஃப் ஆகிடணும் அப்படிங்கிறதுல குறியாக வந்திருப்பாங்க. இப்போ 4 கண்டஸ்டண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 4 கண்டஸ்டண்ட்டில் கண்டிப்பாக ஒரு கண்டஸ்டண்ட்டை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. ஏன் அப்போது ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த டாக்ஸிக் கேங் என்ன மாதிரி பிளான் பண்ணுது அப்படின்னா, நம்ம எப்படி பார்த்தாலும் நாமினேஷனில் வந்துடுவோம், ஸோ அவங்களில் இத்தனை பேர் வந்து நாமினேஷனில் வரணும், அதுலேயும் குறிப்பாக டம்மி பீஸாக இருக்கக்கூடிய கெமி உள்ளர வரணும், அரோரா உள்ளர வரணும், ரம்யா உள்ளர வரணும் அப்படின்னு ஒரு சரியான ஒரு பிளானை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கெமி அவர்கள் எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரம்யா, அரோரா இவங்கெல்லாம் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரம்யா, அரோரா, சுபிக்ஷா இவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷனில் வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ லைவில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்டேட் ஆகிடும். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் இவங்கெல்லாம் வந்து நாமினேஷனில் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆள் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.